ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிக அத்தியாவசியமான தேவை மின்சாரம். மின்சாரமின்றி அணுவும் அசையாது என்ற புது மொழிக்கேற்ப அதன் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது உள்ளங்கை நெல்லிக்கனி. அப்படியான மின்சாரத்தை தயாரிக்க பயன்படுத்தப்படும் எரிபொருள்களின் விலை உயர்வு, எரிபொருள் தட்டுப்பாடு போன்றவற்றால் மின்வெட்டு ஏற்படும் அபாயமும் உள்ளது. அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் அதிகம். சமீப காலமாக தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஏற்பட்ட மின்வெட்டால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் அறிவித்துள்ள திட்டத்தின்படி கான்கிரீட் வீடுகளின் கூரைகளில் சோலார் பேனல்கள் அமைக்க மத்திய அரசின் சார்பில் 40% மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோவாட் சோலார் பேனல் அமைக்க 30,000 3 கிலோவாட் சோலார் பேனல் அமைக்க சுமார் 78,000 மானியம் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் மாதம் ஒவ்வொரு வீட்டிற்கும் 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக கிடைக்கும். பிரதமர் அறிவித்த ஒரே மாதத்தில் இத்திட்டத்திற்கு 1 கோடி பேர் பதிவு செய்துள்ளனர். வருடம் முழுவதும் சூரிய ஒளி கிடைக்கும். இந்தியா போன்ற நாட்டில் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி மின் தேவையை பூர்த்தி செய்ய முடிவெடுத்த பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் சிந்தனை போற்ற தகுந்தது. பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வை தேடாமல் நிரந்தர தீர்வை அளிக்கும் ஒருவரே நல்ல தலைவராக முடியும். அதனால்தான் நம் பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் சிறந்த தலைவராக திகழ்கிறார்.